ஃபியூவல் போட்டுட்டு மக்களே யாரை கம்மி பண்ணுறேன். அதனால இந்த மைக்கை மட்டும் ஒயர்லெஸ் போகலான்ட்டு பார்த்த நானும் நிறைய வீடியோஸ்லாம் ஒயர்லெஸ் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஹோலி லேண்ட் சம்திங் A1 A2 சம்திங் அது எடுக்கலான்னு இருக்க மக்களே. சும்மா இந்த ஒயர்டை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு அதுக்காக இந்த ஒயர் மாற்றுறதுக்கு எடுக்கலாம். எங்கே போகிறோன்னா சொல்லலை பார்த்தீங்களா. எங்கே போகிறோன்னா கொன்றங்கி ஹில்ஸ். இங்கேருந்து சரியாக ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். 60-65 இருக்கும். மழை பார்க்க சின்னதாக இருக்க மாதிரி தான் நினைக்கிறேன். 3000 அடி நினைக்கிறேன் மேலே. கிளைம் பண்ணுறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். மொட்டை பாறையாக தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்கும் மேலே போனீங்கன்னா. சரி மக்களே, நானும் மலைக்கிட்ட போய் விலாக கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா பாய். வந்து மணி 10 7 ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எக் பப்ஸு வெஜ் பப்ஸு எல்லாம் இருக்குது. சமோசா கொடுத்துருங்க. சமோசா இருக்கா? சமோசா வெஜ்ஜு சாப்பிடுவோம். பப்ஸில் முட்டை கலந்துருக்காங்க. எனக்கு ஒரு சமோசா. மறக்காமல் எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். என்ன ஸ்டிச்சிங் வேறு ஹெவியாக பண்ணால் கொஞ்சம் வருது. உனக்கு குளிரில் உனக்கு கையெல்லாம் நடுங்க. ஒன்றுமே போட முடியாது. டீ சுமார் தான் மக்களே. நல்லா இருந்துச்சு. சமோசா ஓரளவுக்கு நல்லா, டீ சுமார் தான். சரி மக்களே, நேராக போய் அடிவாரம் போய் நான் நேராக தானே ஸ்ட்ரைட்டு தானே? ஸ்ட்ரைட்டு தானே? புரியல. ஸ்ட்ரைட்டு. கும்பலாக இருக்குது இன்னைக்கு. அன்னைக்கு ஈக்காக்கா கூட காணோம். முதல்ல கும்பலே இல்லாமல் எவ்வளோ கும்பலாக இருக்குது. புது வண்டி போச வர்ற கொஞ்சம் போங்க. அதுக்குங்காட்டி டாப் ரேக் மாட்டிட்டான் பாரு. 8 வண்டியில் இதா. ஃபைனலி மக்களே வந்துட்டோம். கீழே அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டேன். இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இல்லாத கும்பல் இங்கே தான் இருக்குது. நம்ம என்னைக்கு விளாக் எடுக்கலான்னு வரோமோ அன்றைக்கி ஊரில் இருக்க கும்பல் ஊரே வந்துடுது மலைக்கு. அதெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுறாங்க பாரு. கடப்பா நம்ம கண்ணில் தெரியுறாங்க. இப்படி ஏறி என்ன ஏறுறது? பேண்ட்டு லூஸ் ஆகுது. இப்போ அன்றைக்கி டவுசரில் வந்து கிரிட்டுன்னு ஏறிட்டோம். என்ன தெரியுமா பெனிஃபிட்டு? சில்லுன்னு இருக்குது. ஆமாம், சூடு இல்லை.
அன்னைக்கு மொட்டை வெயில் ஒரு 3 மணி இருக்குமா ஏறமாது. அன்னைக்கு 1 மணிக்கு ஏறினீங்க. அப்போ வந்து காலையில் சரி ஏமா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் அந்த சோனையில் பிடிச்சோம்ல மோந்து. இதுதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கேயே உட்காந்துருப்பாரா? அவரு தானே இதை பூரா ஒரே ஆளாக போட்டார் இந்த கம்பி பூரா, இந்த புடி கம்பி பூரா. பாப்போம் இருப்பாரான்னு. நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை வந்தோம்ல, ஆமாம் நானும் கப்பி வந்தோம்ல, அப்போ பார்த்து தலைவனே ஒரே ஒரு மனிதனாகவே போட்டார் இந்த கம்பியெலாம். இப்போ தான் ஒத்தையடி பாதை வந்திருக்குது, இனிதான் வடிய ஆரம்பிக்குங்கிறியா? இதுதான் ஆக்சுவலாக இந்த மலையோட அடி வருமே கரெக்டாக இங்கேருந்து ஆரம்பிக்குது. அது குட்டி குன்று, இது பெரிய குன்று போல. அடிவாரத்துக்கு வச்சிருக்கோம். இன்னும் பற்றி வச்சிருக்கிறாங்க. அப்பெல்லாம் இல்லை நம்ம அந்த அன்னைக்கு. இது இப்போ தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் தேயாமல் இருக்குங்கிறியா? புதுசாக அடிச்சிருக்காங்க. இதுக்கே வாய் போட்டுட்டோம். அடி வாரத்துக்கே வாய் போட்டோம். 1.5 மணி நேரம் போகல. 1.5 மணி நேரம் ஏறணும். ட்ரூ கிளைம்பிங் இஸ் பிகினா. இன்னொரு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோனில். இதுதானே அடி வரும். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஏற போகிறதா மலையே. பகவானே, ஏன் அவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்தா? கொஞ்சம் கீழே உட்காந்துருக்கணும். அவர் சிவன் பொறுமையாக தான் வருவார். அவர் மணி எத்தனை? சரியா 11. சரியா 11:30, 11:24. காமன் நேரம் ஏறி இப்போ தான் அடி வரவே வந்திருக்கும். இன்னும் செங்குத்தாக இருக்குதா? நான் இப்போ தானே இங்கேயே வந்திருக்கேம்மா. ஐயோப்பா, அன்னைக்கு வந்தப்பா இங்கேயே பொடி சூட ஆரம்பிச்சிச்சு. ஒரு அது தெரியுது பாருங்கிற மாதிரி இன்னும் இருக்கிறதுக்கு அண்ணாந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த கள்ளிச்செடிகிட்ட போய் நான் கண்ணி பண்ணுறேன்டா கேப்பா. ரெஸ்ட் பாயிண்ட் நம்மளுது. அப்போ அங்கே நடுவில் ஒன்று இருக்குன்னு நான் பொந்தாட்டேன். இல்லை அங்கே போய் இல்லை கூடார மாட்டம் இருக்குல்ல, அவங்களோட ஃபோட்டோ எடுத்து போட்டுருந்தேன். போனாலும் எழுதி போட்டு பண்ணுங்க. அங்கே போயிடலாம். ஐயம்மா, ஆல்ரெடி பின்னாடி தெரிகிற மலைக்கு நாங்கள் ஈக்குவலாக இருக்கிறோம். கால்வாசி தான் ஏறி இருக்கோம். கால்வாசி கூட இல்லை, 2% தான் ஏறி இருக்கும். என்ன அங்கே போகிற லாரியில் என்னமோ பொம்மை காராடு தெரியுது. நீங்கள் அங்கே பார்க்குற குருவியே பட்டாம்பூச்சாட்டு தெரியுது. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஆட்ரு ஆடுறானுங்க. எம்எஸ்கே மலை மேலே வந்து காதல் பண்ணுறானுங்க. வழக்கத்தானே இதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான்டா இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்காரு. இங்கேயே வந்து விட மாட்டேங்குது. அதுவும் அங்கே போய் எழுதிக்கிறான் பாரு. காதல் இருந்துச்சுன்னா எதையும் செய்வேன்னு வேற ஒருத்தன் காட்டியிருக்கான்.
இங்கே வலிக்கிட்டு விழுந்துருந்தானா அவன் கள்ளி செடியில் குப்பரை விழுந்துருப்பியான். பரிசுத்த காதலாக இருக்கும். கீழே விழுந்து ஆத்மா இங்கேருந்து வந்தோன்னா ஆத்மா இல்லாமல் போயிடும் பார்த்துக்கோங்க. இங்கே ஒருத்தன் எழுதிக்கிறான் பாரு. என்ன காட்டுவாசி பேரைய குண்டு கூப்பிடு. வாயில் மியூசிக் போட்டாலும் காப்பி ரைட்ஸ் போட்டுருவானுங்களே. அப்படி தான் நினைக்கிறேன். அது 2 செகண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. அம்மா ഭഗവാനെ இன்னும் இருக்குதா? பூஜை பொருள்லாம் கிடக்குது. ஓரளவு கிட்ட வந்துட்டு மாட்டுறது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயிலே வந்துட்டோம். காணா கோயில். வீடியோ நான் இதை தானே இருக்கணும். ஃபைனலி உரசது பார்க்கும். ஃபைனலி டாப்புக்கு வந்தாச்சு. இன்னும் சொன்னால் தண்ணி ரொம்ப இதாக இருக்குல்ல. போன வாட்டி விட கீழே வர்றவங்க எனர்ஜி வருவாங்க. கூட மாற்றிக்கிட்டு சொன்னீங்களே போயிடலாம். மேலே போயிட்டு கீழே வரலாம். ஹலோ புரியுதா இல்லையா? கும்பிட்டு போகலாமா போயிட்டு வரலாமா? நீ தான் வச்சு நாங்கள் வாங்கவே இல்லை. ஃபைனலி டாப்பா இன்னும் இருக்கா? அவ்வளோதான். தண்ணி குடிச்சதெல்லாம் யாரு? ஒரு 10-5 கிலோ வெயிட் எடுத்து போராடிக்கிறேன். தண்ணி மணி எத்தனை? 11:30 ஏறணுமா மேலே? 12:30 11:24 மேலே ஏறணும். மணி சரியா 11:30 12:30. ஹலோ கிளம்பிட்டோம். end of the day. ஆவரேஜாக ஒரு சண்டை
அவ்வளோவா இருக்குதா? மொத்தம் தான் நீங்கள் வர அல்ட்ரா இல்லை வச்சுருக்கேன், அதனால் அப்படி. ஃபைனலி டாப் மக்களே, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம லொக்கேஷனு. கொஞ்ச நேரம் அப்படியே சில் பண்ணிவிட்டு நானும் கீழே போயிட்டு இதோட vlog எண்ட் பண்ணுறேன் மக்களே. கீழே போய்ட்டு vlog எண்ட் பண்ணுறேன். போகலாம், போய் தண்ணி குடிப்போம், தொண்டை கவுது. இப்போ தான் நான் இறங்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். 7 மலை தாண்டி அதனால தான் வெயில் காஞ்சிட்ருக்கு. அப்படி சித்தர் அவர் சொன்னார்ல, கால பைரவரா எல்லாம் இங்கே தான் தலைவனை கிட்டங்க போட்டு வச்சிருக்காங்க. நான் அடுக்கி வச்சு இது நடக்கொண்டு போயிருக்காங்க. இவ்வளோ இதில் ஒத்த கையில் இறங்க முடியாது. டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சுட்டேன். மத்திய ஒத்த கையிலே இறங்கிட்டேன். எதுவுமே பிடிக்கல இந்த கை, கடைசி வரைக்கும் ஒத்த கையிலே இறங்கிட்டேன். இங்கே ஏதோ சொன்ன இருக்குனாங்க, பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போவோம். அங்கே விடணும் வண்டியை, அங்கே தான் தண்ணி இருக்காமா. வாட்டர் டேங்க்கு நகர பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. வேறு வழி இல்லை, வாயில் அள்ளி அப்போ. ஆனால் இங்கேயும் காசை போட்டு கடுப்பு ஏற்றுறானுங்க உண்மையில். அதுலேயே இருக்க வாட்டர் கேனு புண்ணியம் பார்த்தீங்களா, சுனையாக பங்கமாக இருக்காங்க. டோன்ட் வேஸ்ட் வாட்டர். நீ காப்பிரைட் கொடுக்காம இருந்தீங்கன்னா போதும். புண்ணியமாக கட் பண்ணி போட்டு வச்சான். என்னது எப்படின்னா குடிக்கிறது? அவ்வளோதான், வாயில் அப்படியே குடிச்சிக்க வேண்டியதான். இந்த கீழே ஊற்று. டோன்ட் வேஸ்ட் தண்ணின்னு சொல்லிட்டு கப்பக்குன்னு கப்பிக்கிட்டு இருக்கிறேன். என்ன கீழே போகுதே ஐஸ் வாட்டர் தான். நம்மளும் விடுற காசை போட்டுலாம் சில்லறையா போட்டு வச்சிருக்காங்க. காசை போட்டு போடாது இருந்தாங்கன்னா தண்ணி பயங்கரமா இருக்கு. போலாமா? நல்லா தெளிவாக இருக்கு. நல்லா இருக்கு. தண்ணி தித்திப்பாக இருக்குல்ல, கீழே கூட அவ்வளோ நல்ல தண்ணி இருக்காதுண்ணா. டவுன் பஸ் தான் வரும், ரொம்ப நேரம் ஆகும். பட் ஆனால் வண்டியில் இருந்தீங்கன்னா பைக்கில் வந்து போகிறதா பெட்ரு. நம்ம பாட்டுக்கு வந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம்.
நான் பஸ்ஸை நான் வெயிட் பண்ணணும். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஏறினப்போ சலுப்பாக இருந்துச்சு, இப்போ அப்படியே உடம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எதுனால தண்ணியை போட்டனால, தண்ணி குடிச்சனால வாட்டரோட எனர்ஜி. உள்ளே போனவொடனே குடல்லேருந்து தலை வரைக்கும் குளுக்குன்னு இருக்குது. இலஜிலாம் இருக்குதுப்பா, செமையாக இருக்கு. கம்மு நம்மளும் வாட்டர் பாட்டிலேருந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு போயிருந்துக்கலாம். எவ்வளோ இருக்குது? அவ்வளோ கிட்டே வந்தாச்சு ப்ரோ. அவ்வளோ கிட்ட வந்தாச்சு. ஒரு 50 மீட்டர்ஸ் அவ்வளோதான். போனீங்கன்னா மேலே ஒரு செயின் இருக்குது, அது ஏறிங்கன்னா அதில் ஏறுங்க. சைடில் தண்ணி இருக்கு, வேணால் குடிச்சிக்கோங்க. சைடில் வேணால் தண்ணி இருக்கு. பக்காவாக இருக்கும். ஹைலைட்டே தண்ணி தான். கேரளாவா ப்ரோ? ஓகே ப்ரோ. மக்களே பாதி தூரம் இறங்கியாச்சு. திருநீரை பார்சல் பண்ணிட்டோம். நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு கொண்டு போகலாமா? நீ தானே சொல்கிற, இன்னொன்று சொல்கிறது வச்சுட்டு போயிடலாம். வச்சுட்டேன் இங்கேயே. ஃபைனலி கீழே வந்துட்ட ஸ்குவாட். அவ்வளோதான், முடிஞ்சு. தி எண்ட். எப்படி தி எண்டு முடிச்சாச்சா? ஒழுங்காக கிளம்பி வர மாதிரி இருந்தால் காலையிலே கிளம்பி வைப்பேங்க. சாயங்காலம் வராதிங்க, மத்தியானத்துலாம் வராதிங்க. டைம் எத்தனை? அங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 1:45. 12:45. 1 மணி நேரத்தில் இறங்கிருக்கும் கீழே. 1 மணி நேரம் அதிகம். சரி மக்கள்.